வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். நமச்சிவாய அண்ணன் அவர்கள் வந்து ஆய்வு ஜாதகம் அவருடைய ஜாதகத்தில் அவர் கிடைத்த ஆய்வை வந்து நம்மகிட்ட பகிர்றாங்க. ஐயா, எனக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுங்க, 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஐயா வணக்கம், என்னோட பேர் நமச்சிவாயம். ஓகேங்களா, கன்னி இலக்கணம், அதில் உத்தர நட்சத்திரம். என்னோட ஜாதகம் ராசி வந்து கடக ராசி, அதில் ஆயிலி நட்சத்திரம். ஓகே, பொதுவாக இந்த குரூப் வந்து ஐயா வந்து ஆரம்பித்தது வந்து பேர் என்ன பார்த்தீங்கன்னா வாருங்கள் வளர்வோம். ஆரம்பித்து 3 மாதம் ஆகுது, 3வது மாதம் வந்திருக்கிறோம். ஓகேங்களா, இங்கே 3 மாதம் ஆகுது, 3வது மாதம் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே பேசணும்னு ஆசைப்பட்றோம், ஆனால் குரூப்பில் பேசுகிறதே கிடையாது, யாருமே பேசுகிறது கிடையாது. ஆய்வு ஜாதகம்னு ஒரு குரூப் போட்டோம், ஆய்வு ஜாதகம் போட்டாலும் பதில் சொல்கிறதில்ல. ஓகேங்களா, யாருமே சொல்ல வாருங்கள் வளர்வோம் அப்படின்னு சொல்லிட்டோம். வரணும், வந்து நீங்களும் வளரணும், வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களையும் வளர்த்தி விடணும். ஓகேங்களா, இங்கே நம்ம பேசுகிறோம், அது வெளியில் போகுது அப்படின்னு வளர்ந்துடுறோம். ஆனால் அந்த பேசுகிற அளவுக்கு வர்றவங்களுக்கும் இல்லை பேசவே முடியாதவங்களையும் வளர்த்தி விடணும் அப்படின்னு பேசிட்டு நான் என்னோட இதை ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, காலையில் வந்து என்ன பண்ணோன்னா பேச கூப்பிட்டாங்க, யாருமே வரல, 2 பேர் பேசிட்டாங்க. மத்தியானம் பேசணுன்னு ஆசைப்பட்றோம், வாய்ப்பு கிடைக்கல. ஓகேங்களா, இப்போ வந்து டைம் கொடுக்குறோம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும், நானும் அதுக்கே வந்துடுறேன். ஓகேங்களா, இங்கே எதிர்கருத்து இருக்கலாம், அது இருந்ததுன்னா உங்கள் அடியை வந்து குழுவில் அடிங்க, இங்கே அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. நீங்கள் அங்கே வந்து என்ன வேணால் விவாதம் பண்ணுங்கள், அதே ராகு எதுக்கே வந்துடுறேன். என்னுடைய புரிதல், பாம்பு எங்கேயே இருக்கும், எப்படி நம்மளை கடிக்கும்? அது பகலில் நம்ம வேணே போய் கடிக்க வைப்போமா, காலை விடுமா? அப்போ தெரியாமல் இருக்கிற எங்கெங்கய்யா இருட்டு மறைவு, அப்போ அது எங்கெங்கேயே உச்சம்? மர்மஸ்தானம், அது வெளியே காட்டிகிட்டு இருப்போமா? காட்ட மாட்டோம் இல்லையா? அப்போ இருட்டில் தான் உச்சம். ஒரு புரிதல். 2வது, நான் எலக்ட்ரானிக்ஸு. ஓகேங்களா, இங்கே கேது அப்படின்ட்டா நான் என்ன சொல்கிறேன், மெமரி கார்டை சொல்லிடுறேன். அங்கே பாட்டு பதிவு பண்ணுறேங்கய்யா, கண்ணுக்கு தெரியுமா ஐயா? ஆனால் பாட்டு நல்லா பாடுது, கேட்குறோமா? சாமி பாட்டு பாட்டு அப்படியே மண்டையை ஆட்டுறோமா? ஞானம்னு சொல்லி ஒன்று வருதா அதிகமாக கேட்க? கேதுங்களா ஐயா? ராகுங்க ஐயா, டிவி டிஸ்பிளேங்க ஐயா. அங்கே உள்ள எங்கேங்க படம் இருக்குது, ஆனால் வெளிப்படுத்தி காட்டுறோமா? வெளிப்படுத்தி காட்டுறோம்ல, பெருசாக தெரியுது, கூடவே டான்ஸ் ஆடுறோம். ஓகேங்களா, கூடவே டான்ஸ் ஆடுறோம். ஆனால் இது வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டுறோன்னு தெரியுது. அந்த வெளிச்சத்துக்கு கூட கதவை சாத்தினா தான் நல்லா பார்க்க முடியும் தேட்டரில். இப்போ எங்கெங்கேயே வச்சோம்? அப்போ ராகுகேது எங்கெங்கேயே வச்சோம்? அப்போ காலபுருஷனுக்கு 8 2மே அங்கே தானே. நம்ம என்ன பண்ணுவோம், ரிஷபத்துக்கு கொண்டு போகலாம், எந்தெந்த இடத்துக்கு கொண்டு வரணுமோ அந்தந்த இடத்துக்கு கொண்டு போகலாம், வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா கொண்டு போகலாம். இது என்னுடைய புரிதல். ஓகேங்களா, இப்போ இந்த ஜாதகம் கூட ஆய்வு ஜாதகம் நிறையா போட்டு சொல்லலான்னு பார்த்தேன், டைம் குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா, அந்த டைம் குறைச்சனால இங்கேயும் நான் கேதுவையே எடுத்துக்கிறேன். இவருக்கு வயசு இப்போ 41 வயசுங்க. ஏன் கூட வர்மா படிக்க வந்தவர், 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். ஓகேங்களா, ஜோசியம் படித்து ஒரு 9 வருஷம் ஆகுது, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இடையில வந்து வர்றவங்க குழந்தை இல்லை, உடம்பு வலி, இப்படிலாம் வர்றாங்க. எனக்கே ஒரு பிரச்சனை இருந்தது, ட்ரீட்மெண்ட் பண்ண போனால் ஒரு 30,000 செலவாகும், படித்தா 50,000நாங்க. நம்ம கொஞ்சம் படிக்கிறாள் போயிட்டோம் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா, அப்போ படிக்கிறோம். இப்போ இன்னொரு ஐயா சொன்னார், ராகு வந்து சிம்மத்தில் இருந்தால் வெளியூர் போனால் நீ பொழைச்சிக்கலான்னாங்க. நம்ம தான் சென்டிமெண்ட் பார்ட்டியை, பிள்ளை விட்டு போக முடியாது, பொண்டாட்டி விட்டு போக முடியாது, அம்மா அப்பா விட்டு போக முடியாது. நான் வேலை பார்த்தது செல்வம் காலேஜில் ஒரு 3 வருஷம். அதுக்கு அடுத்தது மருந்து கம்பெனியில் ஊரெலாம் சுற்றிட்டாங்க. காலையில் 5:30 கிளம்புனா, ஐயா கொஞ்சம் சேர்த்து வந்தாலும் பார்த்துக்குங்க, மன்னிக்கவும், ஊரெலாம் சுற்றிட்டாங்க. அப்போல்லாம் பணம் வந்துச்சு. எப்போ ஊருக்குள்ள உட்கார ஆரம்பிச்சினோ ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, வெளியூர் போனால் பொழைச்சிக்கலாமா அப்படிங்கிறத வச்சுட்டு இங்கே வந்துடுறேன். இவர் என்னுடைய நண்பர், இவருக்கு 41 வயசு. மற்ற கிரகமெல்லாம் போட்டால் நிறைய சொல்லணும் இல்லையா, சுருக்கமாக சொல்லிடுறேன். பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டாரு, அம்மா அப்பா பிடிக்கல, சொந்த ஒரு கோயில் பெட்டி, ஊர் விட்டு ஓடியான்ட்டார் வெளியே. இப்போ இவர் என்ன பண்ணால் பொழைக்கலாம் அப்படின்னா நான் வேறு மறைமுகம் சொல்லிட்டேன், வர்மா பண்ணுறாரு அப்படின்ட்டு. இப்போ இங்கே இவருக்கு நடப்பு திசை சனி திசைங்கய்யா. நடப்பு திசை சனி திசை. சனி எப்படிங்கய்யா இருக்குது? ஆச்சுன்னா ஒரு வீடுங்கய்யா. என்னை பொறுத்தவரை உச்சம்னாவே இன்னும் 1க்கு மேற்பட்ட அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சொந்த ஊர்லேயும் இருக்கலாம், வெளியூர்லேயும் இருக்கலாம். இப்போ வெளியூர் ஓடியான்ட்டார். அங்கே வேறு எந்த கிரகங்கய்யா தொடர்பு கொள்ளுது? சனிக்கு தொடர்பு கொள்ளும் கிரகம் கேது. அது இன்னொரு பக்கம் எங்கெங்கேயா பார்க்குது?
லக்னத்தையும் பார்க்குது, லக்னாதிபதியும் பார்க்குதுங்க ஐயா. இப்போ நடப்பு தசை சனி தசை சனி புத்திங்க ஐயா. இவ்வளவு நாள் இவர் MBA முடிச்சிருக்கிறாரு, வெளிப்படையாக பேசலாம், அவரும் கோவிச்சுக்கு போகிறதில்ல. இடையில பிச்சையும் எடுத்தார், அந்த தசாவதி போன முன்னாடி போகணும் இல்லையா. ஆனால் இப்போது சனி திசை சனி புத்தி ஆரம்பிச்சது. இன்றைக்கி அவர் கை வைக்கிறதெல்லாம் ரெடி ஆகுது. என் கூட தான் படித்தார். நான் இங்கே வந்து முக்குன்னு முக்குவேன். ஒரு 300 ரூபா காசு வாங்குறதுக்கு முழு உடம்பே தடவுவேன். அவர் பில்லு 3000 ரூபா 3500 போடுறாரு. இப்படி தொடுவார், ஒரு மருந்து எழுதி கொடுப்பாரு, சரியாயிருது. இப்படி குமிஞ்சு வர்றாங்க, நட்டை எடுக்கிறாரு, சரியாயிருது. இது எல்லாம் எங்கே இருந்ததுன்னா, இந்த கேது லக்கணத்தையும் லக்னாதிபதியும் தொடர்பு கொண்டு தசை நடத்துது. பாக்கியத்திலேருந்து இப்போது ஒரு வருஷ வளர்ச்சி. எப்படி வளர்ச்சின்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பிச்சை எடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா. அவர் கோச்சிக்க மாட்டார், அதனால் சொல்கிறேன். இப்போது அவர் தங்கியிருக்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடம், ரூமு, இன்னொரு இடம், இந்த இடம் எல்லாத்துக்குமே 20,000 வாடகை தராரு. நம்ம நார்மலாக மாதம் 20,000 இருந்தால் ரன் பண்ணலாம்ல ஃபேமிலியில் ஓரளவுக்கு. ஆனால் வாடகையே தராரு. நார்மலாக டீ குடிக்க போனால் கூட, வேறு மாதிரி சொல்லலான்னு பார்த்தேன், இப்போ டீ குடிக்க போனால் கூட காரில் தான் போகிறாரு. புதுசாக கார் வாங்கிட்டார். வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த கேது எப்படி கொண்டு வந்திருக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்துல கேது என்ன அப்படின்னா, எல்லா சிக்கலையும் அனுபவிச்சார். அதாவது சிக்கல் மீன்ஸ் இந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சொன்னோம் இல்லையா, மறைமுகமாக எல்லாமே அனுபவிச்சுட்டார். நெகட்டிவை அனுபவிச்சு இப்போ அந்த கேதுனா செம்பாம்புன்னு சொன்னோம் இல்லையா. கேதுனா செம்பாம்பு. இந்த இடத்துல நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்த திசை இவருக்கு பின்னாடி அந்த செம்பாம்புங்கிற அந்த ஒரு ஒளிவட்டத்தை அவருக்கு கொடுத்துருச்சு. ஓகேங்களா. இவர் அதிகமாக பிடிக்கிற சாமி எதுனா கணக்கம்பட்டியார். எல்லாம் நீதான் பண்ணுற, எல்லாம் நீதான் பண்ணுற, எல்லாம் நீதான் பண்ணுற, இதை சொல்லியே தான் சொல்லுவார். மருந்து கொடுப்பாரு, நான் கொடுக்கலைங்க, அவர் கொடுக்குறாரு. இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்றாரு. வர்றவங்கெல்லாம் சரியாகிறாங்க. இதே ராகுவாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? பணம் வந்துருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? இங்கே உடம்பு சரி பண்ண போனார். ராகு வந்தால் வேறு உடம்பு பார்க்க போயிருப்பார். ஓகேங்களா. இதோட என்னோடய ஜோதிட கருத்து முடிஞ்சது. அடுத்த முறை அஞ்சலிங்க ஐயா. மற்ற கிரகங்களும் போட்டு நிறைய வரும் அப்படின்னு தான் போடல. சரி ஓகேங்க. என்னங்க முதல் திசை பிச்சு எடுத்தார். குரு திசை. ஹோட்டலில் எச்சையில் எடுத்தார். காசு இல்லைன்னு சொல்லி ஏதாச்சும் வாங்கினார். அதெல்லாம் பண்ணார். அது நிறையா அப்படி வேணுன்னா நீங்கள் குழுவில் கேளுங்க. ஒவ்வொரு வருஷமும் என்ன நடந்துச்சுன்னு நான் பதில் சொல்ல தயார். ஓகேங்களா. அடுத்த மாதம் வர்றப்ப எல்லோரும் ஒரு 500 கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா. 500 1 ரூபா காசாக கொண்டு வாங்க. வந்து கிளாஸ் முடிவு வரைக்கும் தலையில் தான் வச்சுருக்கணும். போகும்போது நோட்டாக வாங்கிட்டு போயிடலாம். என்னங்க 500 நோட்டாக வாங்கிட்டு போயிடலாம். சுமையோடு வர்றீங்க, சுமை இல்லாமல் போயிருங்க. நன்றிங்க ஐயா. அதே காசு தான். இப்போ ஜாதகம் பார்த்தாலும் அதானே பண்ண போகிறோம். வந்தோடனே நம்ம பண்ணிட்டு போகிறோம். சுமையோடு வருவாங்க. அப்பாடா வெளியே போகும்போது கடனை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? வந்தவொடனே கல்யாணம் நீங்களே பண்ணி வைக்கிறீங்க. அவங்களே போய் பண்ணிக்கிறாங்க. முடியலன்னு இருப்பாங்க. நீ போ ஒரு சாமி கும்பிடு. அந்த வழிகாட்டுதல். சுமையோட 500 காசோடு வர்றாங்க, சுமை இல்லாமல் 500 நோட்டோடு போகிறாங்க. அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா ஜோதிடனோட விதி. பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி அந்த கருத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்புக்கு ஐயா நன்றிங்க. ரொம்ப நன்றி கடவுளே. சந்தோஷம். நம்ம உங்கள் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா. என்னோடய பேர், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹரிஓம் நமச்சிவாயம். முழு பேர் அதுதான். ஸ்கூலில் குறைச்சிட்டாங்க நமச்சிவாயம்னு. ஓகேங்களா. ஒருவேளை கண்ணிலக்கணமாக இருக்காட்டி இருக்கலாம். இல்லை ஹரிஓம் நமச்சிவாயம். ஓகேங்க. என்னோடய நம்பர் வந்து 99 422 88 068ங்க. நன்றிங்க ஐயா.